லக்னோ அவங்களோட பேட்டிங்கில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதே அளவுக்கு காட்சி இல்லை, அதை விட கொஞ்சம் கிட்டையாவது அவங்களோட பவுலிங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் ஆக்ஷனில். ஏன்னா புரியுது மயங்க் யாதவ் ஒரு இன்ஜுரி, மொசின் கான் இன்ஜுரி இதெல்லாம் ஓகே. பட் வந்து அவங்களுக்கு இதுக்கு முன்னவே தெரியும் மயங்க் யாதவ் வந்து ஒரு இன்ஜுரி ப்ரோனான ஒரு பிளேயரு. போன சீசன்லேயே அது வந்து வெளிப்பட்டுச்சு. அதை மைண்டில் வச்சு அவங்க கண்டிப்பாக இன்னும் ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு போயிருக்கணும். அதுதான் அவங்களுக்கு பயங்கரமாக அடி வாங்குதுன்னு நினைக்கிறேன். ஷர்துல் தாக்கூர் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மேட்ச் பயங்கரமாக போட்டார், திரும்ப வந்து ரொம்ப சொதப்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு எல்எஸ்ஜியில். இன்னொன்று மெயினான ப்ராப்ளமாக என்னென்னா, பவுலிங் ஒரு சைடு இருந்தாலுமே பேட்டிங் வைஸ் பார்க்குறப்போ ரிஷப் பண்டோட ஒரு ஃபெயிலியர். ஏன்னா 27 கோடி ரூபா கொடுத்து எடுத்தாங்க தலைவனை. எடுத்தப்போ அங்கே ஓவன் இருந்துச்சு, 100 கூட இல்லை ஸ்ட்ரைக் ரேட்டு. ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக். இன்னொன்று வந்து நிக்லஸ் புரனோட இன்கன்சிஸ்டன்சி. ஃபஸ்ட்டு அவங்க ரொம்ப பூர்ண நம்பியே இருந்துட்டாங்க. ஒரு ஃபஸ்ட்டு 6 மேட்ச் சூப்பராக விளாண்டாரு, அடுத்த 5 மேட்ச்சில் 60 ரன் தான் அடித்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் ஒரு எல்எஸ்ஜிக்கு இருக்குது. அடுத்த வருஷம் அவங்க பண்ட்டை ரீட்டைன் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அந்த டைமில் வந்துட்டுருக்கு. ஏன்னா 27 கோடி அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய அமௌண்ட்டு. பட் அந்த 27 கோடி பண்ட்டை ரிலீஸ் பண்ணால் கூட 27 கோடி ரூபாய்க்கு பிளேயர்ஸ் வந்து அவங்களுக்கு ஆக்ஷனில் கிடப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய இது. இன்னொரு மெயினான ஃபெயிலியர் வந்து மில்லரோட ஃபெயிலியரும் அவங்கள பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுச்சு. ஏன்னா வந்து அப்துல் சமதும் பதோனியும் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு டீம் வந்து தள்ளப்பட்டுச்சு. இன்னொன்று அவ்வளோதான், வெளியே போயிட்டாங்க எல்எஸ்ஜி. ஸோ இதில் எல்எஸ்ஜி பற்றி பேசுகிறவங்க இல்லை. இன்னும் ஒரே ஒரு ஸ்பாட் இருக்குது. அது எம்ஐ போவாங்களா டெல்லி போவாங்களா அப்படின்னு சொல்லி அதுவும் இன்னொரு 1 or 2 டேஸில் தெரிஞ்சிடும். மோஸ்ட்லி எம்ஐ போகிறது தான் சான்ஸு. அன்லஸ் அன்டில் டெல்லி வந்து ஒரு மிராக்கிள் நடத்தாமல் இருந்ததை தவிர எம்ஐ வில் கோ டு பிளே ஆஃப்ஸ் அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி play the final also.